எப்பவுமே திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா ரவுடிகளுக்கு மக்கள் விரோத செயலை செய்கிறவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். அதே போலதான் ஸ்டாலினுடைய ஆட்சி வந்தோடனேயே இந்த கூலிப்படைகள் தமிழ்நாடு முழுவதும் அவங்களுடைய ராஜ்யமாக, அவர்கள் ராஜ்யம் நடக்கிற இடமாக தமிழ்நாட்டை மாற்றினார்கள். இவங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே நான் பல விஷயங்களை உங்களுக்கு குறிப்பிட்டு காட்ட முடியும். நீதிமன்றத்திற்குள்ளாகவே புகுந்து நீதிமன்றத்திற்குள்ளேயே அருவாளை வச்சு வெட்டி கொலை செஞ்சு போட்டாங்க. என்னடா ஒரு கூலிப்படை இவ்வளவு வேகமா வேலை செய்து ஆட்சி வந்தோடனே கூலிப்படையினர் இவ்வளவு பெருகிறாங்களேன்னு நினைக்கும் போதே தொடர் படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டுச்சு. பல பேருக்கு இன்றைக்கு மறந்திருக்கலாம். திருநெல்வேலியில, தூத்துக்குடியில, மதுரையில, சென்னையிலன்னு சொல்லி தொடர்ச்சியாக கூலிப்படைகள் களத்துல இறங்குறாங்க. இவங்க ஆட்சி வந்த உடனேயே ஏராளமான கொலைகள் நடத்தப்பட்டுச்சு. அதுல ஒரு பெரிய விஷயம் தான் நான் உங்களுக்கு இப்ப குறிப்பிட்டு சொல்றேன். அந்த நீதிமன்றத்திற்குள்ளேயே, நீதிமன்ற வளாகத்திலேயே வெட்டி சாய்ச்சிட்டா, ரத்த வெள்ளத்துல விழுந்து ஒருவர் கொலை செய்யப்பட்டார். அதே போல கோயம்புத்தூரை ஒட்டி இருக்கிற பொங்கலூர் பகுதியில ஒரு பத்திரிகையாளர், அந்த பத்திரிகையாளர் திமுக குறித்து, திமுக செய்கிற தவறுகள் குறித்து செய்தி வெளியிட்டார் என்கிற காரணத்துக்காக அந்த பத்திரிகையாளரை அவங்க கூலிப்படையை வச்சு கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க. அந்த பத்திரிகையாளர் போய் காவல் நிலையத்தில் ஏற்கனவே சொல்லுகிறார், எனக்கு இந்த மாதிரி கொலை மிரட்டல் இருக்குன்னு சொல்லி. ஆனால் காவலர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். கடைசியில நம்ம எல்லாரும் அதை பார்த்தோம். சில பேர் மறந்திருக்கலாம். கூலிப்படையை சேர்ந்தவன் அருவாளோடு இறங்கி வந்து அவரை கொலை செய்ய போகிற போது அவர் காவல் நிலைய அதிகாரி, காவல் அதிகாரியோடு தொடர்புல இருக்கிறாரு போன்ல. கிட்டத்தட்ட ரன்னிங் கமெண்ட்ரி கேட்டு இருந்தது போலீஸ். அந்த அளவுக்கு நடந்துச்சு ஒரு படுகொலை. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே இறங்கி மதுரையில போலீஸ் ஸ்டேஷனையே அடிச்சு உரைச்சாங்க, அடிச்சு நொறுக்குனாங்க போலீஸ் ஸ்டேஷனை. காவல்துறை அதிகாரிகளை பல இடத்துல அடிச்சு அடிச்சு ஓட விட்டாங்க. இப்படி தொடர்ச்சியாக இந்த கூலிப்படைகள் வேலை செய்து கொண்டே இருந்தது. அதிலே ஒரு மிக முக்கியமான படுகொலை, தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே இனி யாரும் மறக்க முடியாத படுகொலை என்று சொன்னா, பகுஜன் சமாஜ் கட்சி என்று சொல்லப்படுகிற இந்தியா முழுவதிலும் இருக்கிற அந்த கட்சி, அந்த தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சென்னையிலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, அவர் கொலை செய்யப்படுகிறார். பயங்கர கோரமான ஒரு கொலை. அவர் வீட்டு முன்னாடியே நிக்க வச்சு ரொம்ப நாளா ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி, உளவுத்துறை தூங்கி, உளவுத்துறை செத்து போச்சு தமிழ்நாட்டுல. அந்த கூலிப்படைகள் பணத்தை வாங்கிட்டு அவருக்கு ரொம்ப நாள் அவரை பார்த்துட்டே இருந்து அவரை கொலை செய்யறாங்க. கொலை செஞ்ச பிறகு கொலை செய்த அத்தனை பேர் எங்க போனான்னு தெரியாது, யாரையுமே பிடிக்க முடியல காவல்துறையினால. இவ்வளவு சிசிடிவி கேமரா இத்தனை இருக்கிற இடத்துல. பிறகு அவங்களா போய் சரணடைறாங்க. இவங்க நாங்க தான் எல்லாம் கொலை செஞ்சோம் அப்படி எந்த காரணமும் இல்லை அந்த கொலைக்கு. இதுல என்னன்னா, முக்கியமான கொலையாளிகள் என்று சொல்லி கைது செய்யப்பட்ட 2 பேர், அந்த 2 பேருமே அவசர அவசரமாக கைது செய்யப்பட்ட பிறகு, நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தின பிறகு அவங்க 2 பேருமே என்கவுண்டர்ல கொலை செய்யப்படுறாங்க. ஏன்? ஏன்னா அவங்க 2 பேர் வாய் திறந்தாங்கன்னா இந்த படுகொலையை செய்ய தூண்டியது யார், யார் பின்னணியில் இருக்கிறார்கள் உண்மை வெளியே வந்துடும். அப்ப ஒருத்தனை பயன்படுத்தி ஒரு தலைவரை கொலை செய்வது, கொலை செய்த பிறகு எவன் கொலை செய்தானோ அவனையே கொலை செய்வது, இது ஒரு பெரிய ஒரு ஃபார்மேட். இது இந்த ஃபார்மேட்டுக்குள்ளதான் இந்த கொலை நடத்தப்பட்டது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா காவல்துறை சொல்லுது, 2 பேர்த்து எதுக்காக நீ என்கவுண்டர் பண்ண அப்படின்னு கேட்டா, ஸ்டாலினுடைய போலீஸ் சொல்லுது, அது வேற ஒண்ணு இல்ல, நாங்க அவரை கூட்டிட்டு போனோம். எப்ப? அதிகாலை நேரத்துல. எங்க போற? அவன் அருவாள்ல வெட்டி கொலை பண்ணியிருக்கான். ஆனா இந்த போலீஸ் சொல்லுது, அவன் துப்பாக்கிகளை எல்லாம் ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்கேன்னு சொன்னா, அதை பாக்குறதுக்காக காலையில் 4:30 மணி 5 மணிக்கு அவனை நாங்க கூட்டிட்டு போனோம். கூட்டிட்டு போகும்போது கைவிலங்கு போடல. அங்க போய் நிக்கிற போது அவன் ஒளித்து வைத்திருந்த துப்பாக்கியை ஓடி போய் எடுத்து எங்களை நோக்கி சுட்டான். எனவே நாங்கள் திருப்பி சுட்டோம், செத்தான் என்று சொல்லுகிறார். 2 பேருக்கு இதே கதையை போலீஸ் பின்னுது. சரி, இந்த வழக்குல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இந்த வழக்குல திமுகவினுடைய தலைவர்கள், திமுக இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற சில பேருடைய பெயர் அடிபடுகிறது. அதே போல திமுக கூட்டணி கட்சியினுடைய தலைவர் பெயர் இதிலே அடிபடுகிறது என்று தெரிந்தவுடனேயே இது சிபிஐக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு சொந்தமானவர்கள், அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள், அவருடைய சொந்தக்காரர்கள், அவங்க நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் உத்தரவு போடுது, சிபிஐக்கு வழக்கை கொடுங்கள், சிபிஐ விசாரிக்கட்டும், உண்மையான குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிக்கட்டும் சொன்னா, இந்த ஸ்டாலின் அரசாங்கம் அவசர அவசரமா உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தயவு செய்து சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று கேட்கிறார்கள். வேண்டாம்னே வாதாடுறாங்க. 2 முறை சிபிஐக்கு உத்தரவிட்டு 2 முறையும் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் வேண்டாங்குது. நாம் என்ன ரொம்ப வெளிப்படையா கேட்கிறோம்னா, இந்த கூலிப்படைகளுக்கும் இந்த ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைனா, இவங்க கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைனா, எதற்காக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட வழக்கிலே இவ்வளவு பதட்டம் இந்த முதலமைச்சருக்கு? எதற்காக இந்த அரசுக்கு? அப்ப தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு கூலிப்படைகள், ரவுடிகளினுடைய ராஜ்யம், ரவுடிகளை திறந்து விட்டு சாதாரண பொதுமக்கள் ஏதாவது ஒரு இடத்திலே அரசு செய்கிற, அரசை சார்ந்தவர்கள் செய்கிற தவறை சுட்டிக்காட்டினால் அவர்கள் மீது கொடுந்தாக்குதலை நடத்துவதுங்கிற ஒரு முறை. இதைத்தான் ஊடகவியலாளர் சவுக்கு சங்கருக்கும் இவங்க செஞ்சாங்க. சவுக்கு சங்கருங்கிற ஊடகவியலாளர் இவங்க செஞ்சுட்டு இருக்கிற ஊழல்களை அம்பலப்படுத்தினார்.
இவர்களுக்குள்ளாகவே இருந்து செய்தி கொடுக்கிறவர்களை வச்சு அந்த செய்தியை எடுத்து அவர் மக்களுக்கு வெளிப்படுத்தினார். இதை ஒரு கட்டத்தில் தாங்க முடியாம அவரை அடித்து துன்புறுத்தி சிறையிலே கொண்டு போய் வச்சு சிறையிலே அடிச்சு கையை உடைச்சு அவருடைய தாயாருக்கு பயங்கரமான டார்ச்சர் எல்லாம் கொடுத்து அவருடைய தாயாரும் அவரும் அவருடைய மனைவியாரும் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போய் செப்டிக் டேங்க்ல இருந்து மலத்தை அள்ளி கொண்டு போய் பக்கெட்ல அள்ளி கொண்டு போய் வீடு முழுக்க ஊத்தி விட்டு அவ்வளவு அராஜகத்தை அக்கிரமத்தை கேடுகட்டதனத்தை இந்த ஸ்டாலின் அரசாங்கமும் இவன் கைக்கூலிகளும் இந்த செஞ்சு முடிச்சாங்க. ஒரு ஊடகவியலாளனை அந்த அளவுக்கு அடிச்சாங்க. இப்போ கூட இந்த தேர்தல் சமயத்திலே கூட திரு சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்து சிறையிலே வைத்திருக்கிறார்கள். அவர் வெளியே இருந்தால் நிறைய செய்திகளை பேசுவார் மக்களிடம் என்பதற்காக இப்ப அவர் சிறையில் இருக்கார். அவரை சிறைப்படுத்தி அவரை படுத்தின கொடுமையில அந்த தாயாருக்கு கொடுத்த மன அழுத்தத்தில் அவங்க அம்மா இறந்தே போயிட்டாங்க. திரு சவுக்கு சங்கரனுடைய அம்மா இறந்தே போயிட்டாங்க. ஆனாலும் இவங்களுடைய ரத்த வெறி அடங்க மாட்டேங்குது. எனவே இந்த திமுக ஆட்சிக்கு வந்தால் என்றைக்குமே கூலிப்படைகளினுடைய ராஜ்யம் தமிழ்நாட்டில் நடக்கும் என்பது மீண்டும் மீண்டும் நிறுவப்பட்டு கொண்டே இருக்கிறது. மக்கள் சரியா புரிஞ்சுக்கிட்டு இந்த ரவுடிகளினுடைய ராஜ்யத்திலிருந்து நாம் வெளியே வரணும். சேகர் பாபுங்கிற அமைச்சர் நானே ரவுடி தாண்டான்னு பேசின காணொலி வாய்ஸ் ரெக்கார்டர் வந்துச்சு. நாம் தமிழர் கட்சிக்காரர் ஒருத்தர் நடத்திட்டு இருந்த பேக்கரியை ஈரோட்டுல திமுகவினுடைய கவுன்சிலர் உள்ள வந்து அடிச்சு நொறுக்கி பேக்கரியவே காலி பண்ணி போட்ட காட்சிகள் வெளியே வந்துச்சு. சென்னையில ஒரு திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் வந்து வட்ட செயலாளர் அவரு நானே அப்படித்தாண்டா பேசுவேன்னு சொல்லி சாதாரண பொதுமக்கள் ஒரு மனித கார் ஓட்டிட்டு வந்த மனுஷன் அந்த பையன் அவ்வளவு பாவமா சொல்றாரு. சார் என் வண்டி முட்டவே இல்லைங்க சார், என்னை பத்தி எங்க அம்மாவை பத்தி எல்லாம் திட்டுறாரு சாருங்கிறார். திமுக காரத்தும் திட்டிட்டு இருக்கிறான். இந்த பொறுப்பாளர் வந்து சொல்றான் நானே அப்படித்தாண்டா திட்டுவேங்கிறான். இந்த மாதிரி இவங்க அராஜகம், ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை மிரட்டல் பிளாக்மெயில், இது திமுகவினுடைய வாடிக்கை. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே உட்கார்ந்து இவங்க வந்து கட்ட பஞ்சாயத்து இன்றைக்கு கட்டவிழ்த்து விடுகிறார்கள். எனவே இந்த ரவுடிகளின் சாம்ராஜ்யம் அழிந்து போக வேண்டும் என்பதை மக்கள் சிந்தித்து பார்த்து இந்த தேர்தலில் வாக்குகளை கொடுக்கணும். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்